ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ். மார்ச் 11-12 ஹிந்து நியூஸ் பேப்பரில் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ், அதாவது யூபிஎஸ்சிக்கு யூஸ் பண்ணுற மாதிரியும் டிஎன்பிசிக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதில் நிறையா பேக்ரவுண்டாக நோட்ஸ்லாம் இருக்குது. ஓகே, இதில் கொடுக்குற இந்த 11, 12, 13 ஹிந்து நியூஸ் பேப்பர் எப்படி இருக்குது, உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம டெய்லியும் கொண்டு போகலாம். ஓகே, வாங்க இன்றைக்கி மார்ச் 11 பார்ப்போம். ஸோ இதுதான் நியூஸ் பேப்பர், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கேஸ் ஃப்ரம் நியூ சோர்சஸ் வில் எண்ட் ஷார்டேஜ் சேஸ் அஃபிஷியலி. இப்போது கேஸ் அதாவது லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் எல்பிஜி சிலிண்டர் நமக்கு தட்டுப்பாடாக இருக்குது, கமர்ஷியலும் சரி வீட்டுக்கும் சரி. அதுக்கப்புறம் பெட்ரோலியம் ஃபியூல்லாம் இன்னும் 21 நாளுக்கு தான் நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்குது. வெஸ்ட் ஏஷியாவில் போர் நடந்துக்கிட்டு இருக்கு, ஈரான், இஸ்ரேல் அண்டு யூஎஸ்னால. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ், ஈரான் அதை அடைச்சி வச்சிருக்கிறதுனால எந்த கப்பல் அங்கே போனாலும் அவங்க ஏவுகணை விட்டு அதை அழிக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் இந்தோனேஷியா கப்பல் ஒரு கப்பல் அழிச்சிருக்கிறாங்க. யூஎஸ் மொத்தம் 16 கப்பல் அழிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு கத்தார்லேருந்து தான் அதிகமான எல்பிஜி கேஸ்லாம் நமக்கு வருது. ஸோ அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அடைச்சதுனால நமக்கு அதை வர முடியல. அந்த இதெல்லாம் வேறு சோர்சஸ் எங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவிலேருந்து பெட்ரோலியம், அது கச்சா எண்ணெய் நம்ம ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வேற எந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்லேருந்தும் அதுக்கப்புறம் நார்வே அப்புறம் யூஎஸ்ஏ 2 மாதத்துக்கு நம்ம ப்ரொக்யூர் பண்ண போகிறோம். இதில் தெளிவாக தெரியல. ஓகே, தெளிவாக தெரியல. நார்த் கொரியா, நார்வே, அப்புறம் யூஎஸ்டேருந்து 2 மாதத்துக்கு, அப்புறம் ரஷ்யாட்டேருந்து எடுத்துக்க போகிறோம். ஓகே, இது அனைத்துலேருந்து நம்ம கேஸ் ஃப்ரம் நியூ சோர்சஸ் இதுதான். ஸோ அதோட இது என்னென்னு பார்ப்போம். ஸோ இதுதான் கவர்மெண்ட் எமர்ஜென்சி டைரக்டிவ் இன்வோக்கிங் த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட். இது 1955 போடப்பட்ட இந்த ஆக்ட் மூலியமா செக்ஷன் 3 ஆக்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட் மெயின்டெனன்ஸ் ப்ரொடக்ஷன் ஷார்டேஜ் சப்ளை ஆர்டர் 1999 படி நம்ம இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டு ப்ரொடக்ஷனை ரெகுலேட் பண்ண வேண்டியிருக்கு, சப்ளையை ரெகுலேட் பண்ணிருக்கு, டிஸ்ட்ரிபியூஷனும் ஆஃப் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் இது எல்லாத்துக்குமே பெட்ரோல் ஃபியூல்லாம் ரொம்ப யூஸு. ஸோ அதனால இது எல்லாத்துக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னலாம் இந்த ஆர்டரை ப்ரொவிஷனாக அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஃபைனிங் கம்பெனிஸ் மேக்ஸிமம் எல்பிஜி ப்ரொடக்ஷன் நம்மள்ட்ட எக்ஸ்ட்ரா 10% இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அப்புறம் ப்ரொபைன் அண்ட் பியூட்டேன் ஸ்டீம் மஸ்ட் பி ஒன்லி ஃபார் எல்பிஜி ப்ரொடக்ஷன் மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன 2 கெமிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொபைன் அண்ட் பியூட்டேன். அப்புறம் ரிஃபைனரிஸ் எல்லாமே டைவர்ட்டிங் திஸ் ஸ்டீம்ஸ் அண்ட் பெட்ரோ கெமிக்கல்ஸில் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணணும். அப்புறம் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், அப்புறம் பப்ளிக் செக்டார் யூனிட்டான ஓஎம்சி, அப்புறம் ஆல் எல்பிஜி ப்ரொடியூசர்ஸு, ரிலையன்ஸு, அதானிஸ், அப்புறம் ஹிந்துஸ்தான், அதாவது ஹெச்பி பெட்ரோல் பங்க்லாம் இருக்கு இல்லையா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ஹெச்பி, அப்புறம் நயரா, இது மாதிரிலாம் அவங்க இதை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காகவே இப்போதைக்கு முடுக்கி விட்டுருக்காங்க. இந்தியா எல்பிஜி டிமாண்ட் சப்ளை ஹை இம்போர்ட், நம்ம அதிகமாக அவங்கள்ட்டேருந்து வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதுனால தான் இப்போ இந்த ஒரு சின்ன வாரனால நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. ஏன்னா எல்பிஜி எல்லாருக்குமே வேணும், பெட்ரோல் இது எல்லாமே வேணும். இதனால லாரிகள் ஓடும். ஏன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் நடந்தால் தான் அது நமக்கு விலைவாசி எல்லாமே கட்டுக்கோப்பில் இருக்கும். இப்போது பெட்ரோல் விலை அதிகமாகிடுச்சு, டீசல் விலை அதிகமாகிடுச்சு, எல்பிஜி சிலிண்டர் கிடைக்கல அப்படின்னா இங்கே வாழ்வாதாரமே அடிபட்டுரும். ஸோ இம்போர்ட் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால தான் இப்போ பிரச்சனை. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க, எல்பிஜி கன்சம்ஷன் 2024 to 25 31 மில்லியன் டன் ஆஃப் எல்பிஜி நம்ம கன்சம்ஷன் பண்ணுறோம். 13 மில்லியன் டன்ஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனுக்கும் இம்போர்ட்ஸ் தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 58% இம்போர்ட்ஸ் மூலயமா தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஹார்மோஸில் ஏற்பட்ட ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அதில் ஏற்படுற அந்த பிரச்சனையினால நமக்கு ஏகப்பட்ட எல்பிஜி இம்போர்ட் எல்லாமே தடைபட்டு போயிடுச்சு. ஏன்னா கத்தார்லேருந்து தான் நம்ம எல்பிஜி வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் இது. சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கத்தாரு, குவைத், இந்த 4 கண்ட்ரிலேருந்து தான் நம்ம எல்பிஜி இம்போர்ட் இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இஸ் த வேர்ல்டு மோஸ்ட் கிரிட்டிக்கல் எனர்ஜி சோக் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 5-6 இருக்குது, ஒரு ஷார்ட்ஸ் பார்ப்போம். ஓகே, பனாமா கேனல், இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ், மலாக்கா ஸ்ட்ரைட்டு, அதுக்கப்புறம் சுவிஸ் கேனால், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்ட்ரைட்ஸ். இதன் மூலயமா ட்ரேடு மட்டுமே வேர்ல்டில் 80% 86% நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு ஷார்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுறேன்.
ஸோ 80% ஆஃப் எல்பிஜியும் 40% ஆஃப் க்ரூட் ஆயிலும் ஓவர் 50% ஆஃப் எல்என்ஜியும் எங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 4 கண்ட்ரிலேருந்து சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கத்தாரு, குவைத்து. ஸோ அப்படிங்கிறப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் தடைப்பட்டதுனால இங்கேருந்து ஒரு பொருளும் நமக்கு வராது. ஸோ அதனால தான் இவ்வளோ பிரச்சனை, ஷார்ட்டேஜஸ்லாம் வந்தது. ஸோ அடுத்தது பார்ப்போம். இது என்ன? டிஸ்கிரிமினேஷனரி ப்ரொவிஷன் ஆஃப் 1937 ஷரியத் ஆக்ட். இது என்னன்னா உமன்ஸ் டிஸ்கிரிமினேஷன் பண்ணுவாங்க இல்லையா, ஷரியத் லா 1937. பெண்களுக்கு, முஸ்லீம்ஸ் இது அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொத்துல உரிமை கொடுக்க மாட்டாங்க. டிவோர்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் உடனே டிவோர்ஸ், முத்தலாக் சொல்லி டிவோர்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஷரியத் லா படி ஒருத்தவங்க டிவோர்ஸ் பண்ண ஈஸி. அப்புறம் சொத்து பத்து எதுவும் கொடுக்க வேண்டாம், அவங்க பேரில் ப்ராப்பர்ட்டி அவங்களை ஈக்குவலாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க. பாலிகாமி முறை, ஒரு ஆண் வந்து பல பெண்களை முதல் மனைவி இருக்கும்போதே இரண்டாம் மனைவி திருமணம் பண்ணிட்டு பலதார மனம் அந்த இதில் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ டிஸ்கிரிமினேஷனில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுதான் இது. இதில் வந்து யார் இந்த பெஞ்சில் இருக்காங்க அப்படின்னா சூரியகாந்த் அவர்கள் இருக்கிறாங்க. அவங்க முன்னிலையில் தான் இது நடந்திருக்கு. ஸோ இது தெளிவாக தெரியலன்னு நினைக்காதீங்க. டிஸ்கிரிமினேஷனரி ப்ரொவிஷன் ஆக்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1937. ஸோ யூனிஃபார்ம் சிவில் கோட் ஆக்ட் 44, ஆர்டிகல் 44. அதுக்கப்புறம் இது ஆர்டிகல் 14 வந்து இது பிரீச் பண்ணுது. ஓகே. ஸோ அண்டர் த முஸ்லீம் பர்சனல் லா ஷரியத் ஆக்ட் படி முஸ்லீம் இன்ஹெரிட்டன்ஸ் இன் இந்தியா இஸ்லாமிக் ஷரியத் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. என்னென்னா டாட்டர் ரிசீவ் half ஆஃப் த ஷேர் ஆஃப் சன். ஓகே, அந்த ஈக்குவல், சன்னுக்கு ஈக்குவலான சொத்து வந்து டாட்டர்ஸுக்கு போகணும் அப்படின்றாங்க. 1/8 வீடோ கெட் 1/8 சில்ட்ரன், அப்புறம் 1/4 வித்தவுட் சில்ட்ரன் அவங்களுக்கு சொத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் செக்குலர் லா, ஹிந்து சசஷன் ஆக்டும் அப்புறம் இந்தியன் சசஷன் ஆக்டும் இதை வந்து ஈக்குவல் ரைட்ஸாக ப்ரொவைஷன் பண்ணுறாங்க. அப்புறம் ஆர்டிகல் 15 நோ டிஸ்கிரிமினேஷன் ஆன் செக்ஸ். ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி டு ஆல் த சிட்டிசன், ஆல் த ஹியூமன் பீயிங்ஸ். அதுக்கப்புறம் ஆர்டிகல் 44 டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, யூனிஃபார்ம் சிவில் கோட். ஓகே, அனைவருக்கும் ஒரே மாதிரியான சட்டம் இருக்கணும் அப்படிங்கிறதா இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு. ஸோ யூனிஃபார்ம் பர்சனல் லாஸ், இது அனைத்துமே வந்து இதை முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிஷன் எதை வந்து சஸ்பென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா ஆப்போசிஷன் பிரிங் அப் சஸ்பென்ஷன் மைக் ரோட் டியூரிங் டிபேட் ஆன் ஸ்பீக்கர். ஓகேவா, ஓம் பிர்லா அவர்களுக்கு எதிராக ரிமூவல் ஆஃப் ஸ்பீக்கர் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது தோல்வி அடைஞ்சிருக்கு. ஓகே, அதுதான் இது. ஸோ அதுக்கு நமக்கு தெரிய வேண்டியது, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிய வேண்டியது அந்த ஆர்டிகல்ஸ் மூலியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 94 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா வெக்கேட் ஆஃபீஸ், ரிமூவல் ஆஃப் ஸ்பீக்கர்னு சொல்கிறாங்க. ஆர்டிகல் 94C தான் ரிமூவல் ஆஃப் ஸ்பீக்கர். அப்புறம் ஆர்டிகல் 94A என்னன்னா ஆட்டோமேட்டிக்கலி சீஸ் ஹோல்ட் ஆஃபீஸ். மெம்பர் ஆஃப் த லோக்சபா இல்லைங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கலி க்ளோஸ் ஆகிடும். ஆர்டிகல் 94B வந்து ரிசைன் அட் எனி டைம் சப்மிட்டிங் ரிட்டன் ரிசைக்னேஷன் டு த டெபுட்டி, அதாவது இந்த ஸ்பீக்கர் தான், டெபுட்டி ஸ்பீக்கர் தான் அவர் ரெசிக்னேஷன் கொடுப்பாரு. ஆர்டிகல் 94C தான் என்ன சொல்லுது அப்படின்னா பாஸ்டு பை த மெஜாரிட்டி ஆஃப் ஆல் த மெம்பர்ஸ். மெஜாரிட்டி ஆஃப் ஆல் த மெம்பர்ஸ் ஹவுஸ்லையும் ரிமூவ்டு பை த ரெசல்யூஷன் மூலமா ரிமூவ் பண்ணுறதான் ஆர்டிகல் 94C. இதை தான் இப்போதைக்கு ஓம் பிர்லா மேலே பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 1950 பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1966, 1987, இப்போ 2026 பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி யாருக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி யாருக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1954 ஜிவி மாவலங்கர். அதுக்கப்புறம் 1966 ஹுக்கம் சிங். 1987 பல்ராம் சிங். இப்போ 2026 ஓம் பிர்லா. ஓகே, ஸோ இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் 6th. ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்தந்த லோக்சபாவை சேர்ந்தவங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜல் ஜீவன் மிஷன். ஓகே, ரூரல் ஹவுஸ் ஹோல்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் குழாய் வழியாக நல்ல குடிநீர் தண்ணி போகணுங்கிறது தான் இந்த ஜல் ஜீவன் மிஷன். அதை 2028 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த ஆர்டிக்கல்ல சொல்லுது. ஜல் ஜீவன் மிஷன் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. 15th ஆகஸ்ட் 2019. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கங்க. 2019 ஜல் ஜீவன் மிஷன். இதோட எய்ம்ஸ் என்ன, எதுக்காக அப்படின்னா
வாட்டர் டேப் வாட்டர் டு எவ்ரி ரூரல் ஹவுஸ் ஹோல்டு 2024க்குள்ள அதை எல்லா வீட்டுக்கும் கொண்டு போகணுன்ட்டு. ஸோ இப்போ இது 2028 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டார்கெட்டிங் 55 லிட்டர் பெர் பர்சன் பெர் டே, ஒரு ஆளுக்காக வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் அனுப்புறாங்க. ஸோ 2024 டார்கெட் வச்சிருந்தாங்க. இப்போ 2028 வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 2019 ஆரம்பிச்சது. இதுக்காக தனி மினிஸ்ட்ரியே இருக்காங்க. ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி, இதையும் பார்த்துக்குங்க. நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தியோட மினிஸ்டர் பேர் என்ன, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அந்த டேப் அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, டார்கெட் எவ்ரி ரூரல் ஹவுஸ் ஹோல்ட் ப்ரொவைட் ஃபங்க்ஷனல் ஹவுஸ் ஹோல்ட் டேப் கனெக்டிங் வாட்டர், அதுதான் டேப். ஏ ஃபார் ஏரியாஸ் ஃபார் ப்ரையாரிட்டி, எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரவுட் ப்ரோன் ஏரியாஸு, டெசர்ட் ரீஜனு, சன்சாட் ஆதர்ஸ் கிராம யோஜனா, அதாவது அந்த வில்லேஜஸ்ஸு. ஸோ ஃபோக்கஸ் ஆன் குவாலிட்டி அஃபெக்டட் ஏரியாஸ், இது எல்லாத்துமே ஏரியா கனெக்ட் பண்ணுறது. பப்ளிக் பிளேசஸ், பி ஃபார் பப்ளிக், அது எங்கே அப்படின்னா ஸ்கூலு, அங்கன்வாடி சென்டரு, கிராம பஞ்சாயத்து, கம்யூனிட்டி பில்டிங்ஸ் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக இது வந்து இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வாட்டர், டேப் வாட்டருங்கிறதுக்கு இன்னொன்று வாட்டர்னா என்ன அப்படின்னா, உமன் அண்ட் வீக்கர் செக்ஷனுக்கு கண்டிப்பாக 50% அவங்களுக்கு முன்னுரிமை உண்டு. வில்லேஜ் வாட்டர் சானிடேஷன் கமிட்டி அண்ட் பனி சமிருத்தி மூலியமா. அப்புறம் ஏ ஃபார் அவேர்னஸ் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்வால்மெண்ட், யாராருக்கெல்லாம் வந்து இதில் அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றாங்கன்னா, ஜெனன்டாலன் ஆஃப் ஃபார் வாட்டர் என்கரேஜிங் வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் டெக்னாலஜி இன்டர்வென்ஷன் இதில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தை இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. எம்பவர்மெண்ட் த்ரூ எஜுகேஷன், 5 இண்டிவிஜுவல்ஸ்க்கு இதை உமன்ஸ் பெர் வில்லேஜ் ஒன் வாட்டர் அப்படிங்கிற பேர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரூரல் ஃபோக்கஸ். ஸோ இதான் மார்ச் 11க்கு உண்டான ஒரு 3 நியூஸ் தான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்குது. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். அடுத்து மார்ச் 12ஆம் தேதிக்கு உண்டான ஹிந்து நியூஸ் பேப்பர் பார்ப்போம். ஸோ மார்ச் 12 ஹிந்து நியூஸ் பேப்பரில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ஆர்டிக்கல் என்னென்னு பார்ப்போம். ஸோ இது என்ன அப்படின்னா, ஈரான் டார்கெட் கமர்ஷியல் ஷிப்ஸு குளோபல் எனர்ஜி கன்சர்ன் மவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை எந்த கப்பல் எல்லாம் கடந்து போகுதோ அதெல்லாம் ஏவுகணை விட்டு தாக்குறாங்க. அப்படிதான் இந்தோனேஷியன் கப்பலை இதில் தாக்கியிருக்கிறாங்க. அந்த கப்பல் நேம் என்ன? இதுக்கு முன்னாடி ஜப்பானோட கப்பலை யுஏஇயோட ஷிப் யார்டில் வச்சுருந்தாங்க, அதையும் தாக்கி இருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி என்னென்ன கப்பல்லாம் தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். அதுதான் இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்கு. ஆர்டிகல்ஸ் தெளிவாக இல்லை, சாரி. ஸோ அதான் இதில் கொடுத்துருக்கேன். ஓகே, இது வரைக்கும் 16 கப்பல்களை தாக்கியிருக்கிறாங்க இந்த போர்னால. ஐரிஸ் டென்னா, அது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஸோ நம்ம மெகலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸசைஸ் மூலயமா நம்ம விசாகப்பட்டினத்தில் அட்டன் பண்ணிட்டு போன ஐரிஸ் டென்னாங்கிற கப்பல் ஈரானோடது. அதை 1945க்கு அப்புறம் ஒரு சப்மரின் நீர்மூழ்கி கப்பல் மூலயமா அதை தாக்கி அழிச்சது அமெரிக்கா. இது 1945க்கு அப்புறம் இப்போ நடந்திருக்கு. ஓகே, அந்த கப்பல் பேர் ஐரிஸ் டென்னா. ஸோ இப்போ மயூரி நாரி அப்படிங்கிற இந்த கப்பலை எந்த நாட்டு கப்பலை சேர்ந்ததுன்னா, இது இந்தோனேஷியா கப்பலை சேர்ந்தது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அண்ட் பெர்ஷியன் கல்ஃப், தாய் ஃபிளாக்டு. ஓகேவா, அந்த ஃபிளாக் கேட்பாங்க. தாய்லாந்து ஃபிளாக் உள்ளது. அது வந்து இந்த மயூரி நாரி அப்படிங்கிற இந்த கப்பலை வந்து தாக்கியிருக்கிறாங்க. எங்கே நடந்தது அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அண்ட் பெர்ஷியன் கல்ஃபில். ஸோ இதில் எங்கே வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட கேரளா போர்ட்டுக்கு வந்த இந்த கப்பலை தான் தாக்கியிருக்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் யூஎஸ் டெஸ்ட்ராய்டு 16 ஈரானியன் மைன் லேயிங் கப்பலை வந்து அழிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் ஓன்டு கண்டெய்னர் ஷிப்பு மிட்யூசி, அதையும் வந்து ஒரு பல்க் கேரியர் கண்டெய்னர் ஷிப்பு, அதையும் வந்து தகர்த்தெறிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் குளோபல் ரைபிள் எஃபெக்ட்ஸ், இதனால என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏஷியா ஹார்டஸ்ட் ஹிட் 80+ ஹார்மோஸ் ஆயில் கோஸ் சைனா, இந்தியா, ஜப்பான், சவுத் கொரியா, இங்கே எல்லாத்துக்கும் போகிறது எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. யூரோப் ஃபேஸஸ் காம்பவுண்டிங் கேஸ் கிரைசிஸ் நடந்திருக்கு. ஹையர் ஃப்ரைட் காஸ்ட் நடந்திருக்கு. இன்ஃப்ளேஷன் நடந்திருக்கு. சப்ளை செயின் எல்லாமே வந்து முடங்கியிருக்கு. ஸோ இந்த ஒரு நீர் சந்தியை அடைச்சதுனால இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நம்ம ஆல் ஓவர் த வேர்ல்டு நடந்திருக்கு. இதுதான் மெயின் திங். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் ரைட் டு டை, அதாவது ஹரிஷ் ராணா அப்படிங்கிற பையனுக்கு 32 வயசு ஆகுது. அவருக்கு இதுக்கு முன்னாடி 2013 அவர் பஞ்சாப் யூனிவர்சிட்டியில்
என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா 4வது மாடிலேருந்து கீழே விழுந்திருக்கிறாரு. ஸோ கோமால 10 வருஷத்துக்கு மேலே இருந்ததுனால அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டில் போய் கருணை கொலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. யுத்தனேஷியான்னு சொல்லுவாங்க. அந்த பேசிவ் யுத்தனேஷியா தான் இந்தியாவில் நடைமுறையில் இருக்குது. ஆக்டிவ் யுத்தனேஷியா இல்லை. ஆக்டிவ் யுத்தனேஷியா அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட்டாக அவங்கள விஷ ஊசி போட்டு கொள்வது தான் அந்த ஆக்டிவ் யுத்தனேஷியாங்கிறது. பேசிவ் யுத்தனேஷியாங்கிறதுனா ட்ரீட்மெண்ட் எதுவுமே பண்ணாமல் அப்படியே இருந்து ஒவ்வொரு உடம்புல உள்ள ஒவ்வொரு பாகம் செயலிழந்து இறந்து போகிறது தான். ஸோ எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. இந்த பேசிவ் இன்கம் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ரைட் டு டை ஃபார் த மேன் இன் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டு நம்ம கொடுத்தது பேசிவ் யுத்தனேஷியா. இது வரைக்கும் இந்தியாவில் யாருக்குமே கொடுத்ததில்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த நபரோட பேர் என்ன அப்படின்னா ஹரிஷ் ராணா. ஓகே, உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். ஸோ பேசிவ் யுத்தனேஷியானா என்ன, இதுக்கு முன்னாடி ஆக்டிவ் யுத்தனேஷியா எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். இதுக்கு முன்னாடி ஆக்டிவ் யுத்தனேஷியா எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து, அது 2002, பெல்ஜியம், அது 2002. இதுக்கு முன்னாடி 1400 ஆக்டிவ் யுத்தனேஷியா அங்கே பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் டெத்து டூரிசம்னு ஒரு நாடு இருக்கு. அது எதுனா சுவிட்சர்லாந்து, டெத்து டூரிசம் சொல்லுவாங்க. ஓகே, சுவிட்சர்லாந்து. ஸோ நெதர்லாண்டு 2002, பெல்ஜியமு. அப்புறம் 3வது வந்து லக்சம்பர்க்கு. ஸோ இது இயர் வந்து 2009. அப்புறம் கொலம்பியா, கனடா, விக்டோரியா, ஸோ மேற்கு ஆஸ்திரேலியா, வெஸ்ட் ஆஸ்திரேலியா. ஸோ இது எல்லாத்தையுமே நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கங்க. ஓகே, இந்த பேசிவ் யுத்தனேஷியா அப்படின்னா என்ன அப்படின்னா சஸ்டைனிங் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், வென்டிலேட்டர்ஸ், ஆர்டிஃபிஷியல் நியூட்ரிஷன் எதுவுமே வழங்க மாட்டாங்க. ஓகே, எதுவுமே சப்போர்ட் கிடையாது. இப்போ டெத் அக்கர்ஸ் நேச்சுரலி டியூ டு த அண்டர்லையிங் இல்னஸ் ரேதர் தன் டைரக்ட் மெடிக்கல் ஆக்ஷன். மெடிக்கலில் எதுவுமே கொடுக்காம அதுவும் ஆட்டோமேட்டிக்காக செயலுக்கு வைக்கிறது தான். ஸோ இது வந்து பேசிவ் யுத்தனேஷியா லீகலி பெர்மிட்டட் இன் இந்தியா. ஸ்ட்ரிக்ட் சேஃப்கார்டோட இது நடக்கும். சுப்ரீம் கோர்ட் இதான் ஃபர்ஸ்ட் அனுமதிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வித்ட்ரான் ஹியூமன்லி, அப்புறம் என்ஷூரிங் டிக்னிட்டி அண்ட் கம்ஃபோர்ட், இது அவங்களுக்கு எல்லாமே உறுதிப்படுத்த பிறகு தான் இதை எல்லாமே வந்து அமல்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் இதில் என்ன அப்படின்னா குரூப் ஆஃப் ப்ரிவென்ட் ஹியூமன் வைல்ட் லைஃபோட கான்ஃப்ளிக்ஸ். எலிஃபெண்ட்டுக்கும் நம்ம மனிதர்களுக்கும் பிரச்சனைகள் வருது. இதனால எலிஃபெண்ட் நம்மளை கொள்ளுது, நம்மளும் எலிஃபெண்ட்டை கொள்கிறோம். இதனால மொத்தம் 30,000 எலிஃபெண்ட் தான் இருக்குது ஆல் ஓவர் இந்தியாவில். ஸோ அதை தான் இந்த ஆர்டிகல் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. என்ன எடுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் ஹோம் டு 30,000 வைல்டு ஏஷியன் எலிஃபெண்ட்ஸ். ஓகே, 30,000 தான் இருக்குது. இதில் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. 100 எலிஃபெண்ட்ஸ் டே எவ்ரி இயர். ஒவ்வொரு வருஷமும் 100 எலிஃபெண்ட்ஸ் இறக்குது. ஓகே, எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு போச்சிங் ஃபார் ஐவரி, அதோட தந்தத்துக்காகவும், பாய்சனிங், அப்புறம் எலக்ட்ரோக்யூஷன், அப்புறம் ட்ரெயின் கொலிஷன். ஸோ பயிர்கள்லாம் வந்து மேயாமல் இருக்கிறதுக்காக எலக்ட்ரிக் ஒயர்லாம் வைக்கிறது, அது வந்து ரயில்வே கிராஸ் தாண்டறப்போ அது மூலயமா இறக்குறது, இப்படின்னு சொல்லிட்டு இறக்குது. ஸோ 500 ஹியூமன்ஸ் ஆர் கில்டு ஆனுவலி எலிஃபெண்ட் என்கவுண்டர்ஸ். ஸோ யானை வந்து ஒவ்வொரு வருஷமும் 500 பேரை சாவடிக்குது. ஓகே, இந்த இதெல்லாம் போக்குறதுக்குன்னா லீட்ஸ் டு எலிஃபெண்ட் டெத், ரேபிட் ஹியூமன் பாப்புலேஷன் க்ரோத்னால தான் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எலிஃபெண்ட் ரைடு கிராப்ஸ், அதாவது அதோட உணவகங்கள், அது நடந்து போகிற பாதைகள் எல்லாமே இப்போ வந்து விவசாயம் பண்ணுற நிலமா மாறிட்டு. ஸோ ஹவுசஸ் இன் சர்ச் ஃபார் ஃபுட்டு, அதுக்கப்புறம் லோ ஹேங்கிங் எலக்ட்ரிக் ஒயர்ஸு, ஸ்பீடிங் ட்ரெயின்ஸு, இது மூலியமெல்லாம் இதை பாய்சனிங் வச்சு இப்போ யானைகள்லாம் செத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எப்படியெல்லாம் வந்து இதை தடுக்கலாம், என்னென்னலாம் இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ குரூப் அண்ட் இனிஷியேட்டிவ் ப்ரிவென்ட் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ், அதுதான் இதில் சொல்லியிருக்கு. ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட்ஸு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் டீம்ஸ் வில்லேஜஸில் அவங்கள மெயின்டைன் பண்ண வைக்கலாம். அப்புறம் கம்யூனிட்டி கார்டனிங் குரூப்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து கிளாக் வாட்சஸ் வச்சு அதை ஆப்ரேட் பண்ணலாம். அப்புறம் ஆப்ரேட்டிங் வார்னிங் சிஸ்டம், ஒரு பீரியாடிக்கலாக சவுண்டு வர்ற மாதிரி பண்ணலாம். ட்ரிப் அலாரம், சென்சாரி அலர்ட்ஸ் மூலயமா. அதுக்கப்புறம் ஹாத்தி மித்ரா இனிஷியேட்டிவ்னு சொல்லுவாங்க, வாலண்டரி குரூப்ஸ். அவங்க என்னென்னா மானிட்டரிங் எலிஃபெண்ட் மூமெண்ட்ஸ் இன் ரியல் டைம் அண்டு அலர்ட் ரயில்வேஸ், இது எல்லாமே பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்க ஹாத்தி மித்ரா இனிஷியேட்டிவ்ஸ். அப்புறம் சோலார் பவர்டு ஃபென்சஸ் வைக்கணும்.
ஸோ இது எல்லாமே நேச்சுரல் பேரியர்ஸாக யானைகளுக்கு இருக்கணும், அதனால உயிர் போகாது. அதுக்கப்புறம் இதனால என்ன அப்படின்னா பீஹியூ ஃபென்சிங் வைக்கணும். எலிஃபண்ட் ஃபியர் பீஸ். ஓகேவா? எலிஃபண்ட் எதுக்கு பயப்படுது? தேன்பூச்சிக்கு பயப்படுது. ஸோ ப்ரொவைட் டியூவல் பெனிஃபிட்ஸ் நடக்குது. நமக்கு என்ன அப்படின்னா தேனும் கிடைக்குது, இதனால பிரச்சனை இல்லை. கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்ட்ரா இன்கம் ஃபார் ஃபார்மர்ஸ் இது கிடைக்குது. அதுக்கப்புறம் ரேடியோ காலர்ஸ், ட்ரோன்ஸு, இது ஏஐ பேஸ்டு வார்னிங் சிஸ்டம் மூலயமா யானையை வரவிடாமல் தடுக்கலாம். ஸோ இதில் நமக்கு மெயினான இது என்னென்னா பீஹியூ ஃபென்சிங் வைக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டபுள் த இன்கம், ஓகே, டபுள் த பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போது செசிமிக் டெசிஷன் இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் வந்து எர்த்குவைக் ப்ரோன் ஏரியாஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹிமாலயாஸில் இருக்கிற அந்த நார்த்து ஈஸ்ட் சைடில் தான். ஸோ அருணாச்சல பிரதேசத்துலேருந்து ஸோ அப் டு லடாக் வரைக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. அதுதான் இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிக்கல் தெளிவாக தெரியல, ஸோ இதில் எடுத்து கொடுத்துருக்கேன். இந்தியா ஹேஸ் ரிலீஸ்டு செசிமிக் ஜோனேஷன் மேப். செசிமிக் ஜோனேஷன் மேப்பு வெளியிட்டிருக்காங்க. எர்த்குவைக் டிசைன் 2025க்கான எர்த்குவைக்கு எங்கெங்கெல்லாம் அதிகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஹையஸ்ட் ரிஸ்க் ஜோன் 6 எது வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டையர் ஹிமாலயன் ரீஜியனும் இடம்பெற்றிருக்கு. செசிமிக் ஜோனேஷன் மேப் அப்படிங்கிறது இந்தியா பேஸ்டு எர்த்குவைக் ஹசார்ட் ரீஜியனை தான் இதை நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் இவங்க தான் வெளியிட்டிருக்காங்க, பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த கோடு வந்து 2025 இந்த பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் பப்ளிஷ் பண்ணதில் எந்த இடத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹையஸ்ட் ரிஸ்க் ஜோன் 6 எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்டையர் ஹிமாலயன், ஜம்மு காஷ்மீர், லடாக் டு அருணாச்சல பிரதேஷ் வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரீம் டெக்டானிக் ஸ்ட்ரெஸ்ஸு இந்தியன் யூரோஷியன் பிளேட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது ஜாகிரபிக்கலி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மார்ச் 12 ஹிந்துக்கு நியூஸ் பேப்பர் ஒரு 4 ஆர்டிகல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு ஃப்ளாஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து மார்ச் 13க்கு உண்டான ஹிந்து நியூஸ் பேப்பரை பார்ப்போம். Send a map. You dare to dream, we care to accomplish.